திருவண்ணாமலையில் வீட்டில் கிணறு தோண்டும் போது புதையல் கிடைத்ததாக கூறி மெகா மோசடியில் ஈடுபட்டு வந்த கேடி மன்னன் போலீசில் சிக்கியிருக்கிறார். போலி தங்க காசுகளை கைமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்தது எப்படி? சினிமா பாணியில் பொறி வைத்து போலி தங்க நகை விற்று வந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். வாய்க்கு வந்ததை அடித்துவிட்டு லட்சக்கணக்கில் பணம் பறித்த கேடி வேலை வெளியே தெரிய வந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் அம்மன் குப்பத்தைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம். இவர் தனது நிலத்தில் கிணறு தோண்டிய போது புதையல் கிடைத்ததாகவும் அதில் 400 கிராம் தங்க காசுகள் இருப்பதாகவும் தனக்கு நெருங்கிய நபர்களிடம் கட்டுக்கதை விட்டுள்ளார். அவசர தேவைக்காக 400 தங்க காசுகளையும் 4 லட்சத்திற்கு விற்க இருப்பதாக கூறி விளம்பரம் செய்துள்ளார். அதை உண்மை என நம்பி பலரும் தர்மலிங்கத்திடம் பணத்தை கொடுத்து ஏமாந்ததாக தெரிகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் செங்கம் காவல்துறையினர் தர்மலிங்கத்திற்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். போதுதான் புதிதாக தனது தூண்டிலில் விழுந்த இருவருக்கு நாமம் போட இருந்தது தெரிய வந்தது. ஆகவே கையும் களவுமாக தர்மலிங்கத்தை தூக்க திட்டமிட்டனர் போலீசார். மீனுக்கு காத்திருந்த கொக்கு போல மப்டியில் அவரது ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து வந்தனர். அதில் 2.5 கிலோ போலி தங்க பொட்டு காசுகளை 36 லட்சம் ரூபாய்க்கு டீல் பேசி விற்க இருந்த தகவல் கிடைத்தது. கிணறு தோண்டும் போது புதையல் கிடைத்ததாக கூறி சென்னையைச் சேர்ந்த கமல், ராஜ்குமார் என்ற இருவரை மூளைச்சலவை செய்து வைத்திருந்தார். சாம்பிளுக்கு ஒரு ஒரிஜினல் தங்க காசுகளை காட்டி மெகா மோசடிக்கு ரூட் எடுத்திருந்த தர்மலிங்கம் செங்கத்தை அடுத்த முறையாறு பகுதியை தேர்வு செய்து கைவரிசை காட்ட திட்டமிட்டிருந்தார். சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் பணத்துடன் வந்து விடுங்கள் என்று கூறியவர் தானும் தங்க காசுகளோடு வந்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். அதுவரை காத்திருந்த போலீசார் களத்தில் இறங்கினர். முறையார் பகுதியில் பதுங்கியவர்கள் ஸ்கார்பியோ காரில் வந்த தர்மலிங்கத்தை நாலாபுறமும் சுற்றி நின்று வேவு பார்த்தனர். தங்கம் என நினைத்து தகரத்தை 36 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க கமல், ராஜ் இருவரும் பைக்கில் வந்து இறங்கினர். சரியான நேரம் பார்த்து போலீசார் மூவரை சுற்றி வளைக்க கமல், ராஜ் இருவரும் நேக்காக பைக்கில் தப்பினர். இதனையடுத்து மோசடி மன்னன் தர்மலிங்கம் தொக்காக சிக்கினார். அவருடன் கூட்டு சேர்ந்து மோசடியில் ஈடுபட்ட வெங்கடேசன், அருள் உள்ளிட்ட மேலும் 5 பேரையும் கைது செய்தனர். சினிமா பாணியில் பொறி வைத்து போலி தங்க காசை விற்க இருந்த கும்பல் பிடிபட்ட சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.